வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. உங்களுடைய தலைமை பண்பை வளர்த்துக்கிறது எப்படி அப்படிங்கிற முக்கியமான கருத்துக்களை 21 irrefutable laws of leadership அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து 21 விதிகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தோம். முதல் 6 விதிகளை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இது பகுதி 2. இன்னைக்கு மிச்சம் இருக்கிற விதிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். 7வது விதி, த லா ஆஃப் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் அப்படின்னா மரியாதை. ஒரு லீடர் அப்படின்னு வரும்போது அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் இல்லைங்களா? இந்த மரியாதையை ஒரு லீடர் எப்படி எடுத்துக்கிறாரு, எப்படி மற்றவங்க அந்த லீடருக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விஷயத்தின் அடிப்படையில் மரியாதை கொடுக்குறாரு. அதாவது இந்த 4 பண்புகள் ஒரு லீடர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர் மதிக்கத்தக்க ஒரு லீடராக இருப்பார். அது என்னென்ன அப்படின்னா, முதலாவது ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம். ஸோ மரியாதை அப்படின்னு வரும்போது நம்ம கொடுத்து வாங்கிக்கிற ஒரு விஷயந்தான் அது. ஸோ முதல்ல நாம் கொடுக்கணும். மற்றவங்களை நாம் மதிக்கிற ஒரு பண்பு நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க நம்மை மதிப்பார்கள். 2வது கரேஜ், தைரியம். ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் அப்படிங்கிறது வேணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னா அவங்க தைரியத்தை பார்க்குறாங்க. தைரியம் இருக்கக்கூடிய ஒரு நபரை மதிக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க. 3வது சக்ஸஸ் ரெக்கார்ட். நம்முடைய கடந்த காலத்தில் நமக்கு கிடைச்ச வெற்றிகளை பார்த்து ஒருத்தங்க மதிப்பாங்க. அடுத்தது மற்றவங்களுக்கு நாம் எந்த மதிப்பை உருவாக்குறோம், எந்த மதிப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. மற்றவங்களுக்கு நாம் ஒரு உதவி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு மதிப்பை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். மற்றவங்க டெவலப் ஆகிறதுக்கு நம்ம கைட் பண்ணுறோம், நம்ம எஜுகேட் பண்ணுறோம், நம்ம அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம். ஒரு லீடராக, ஆஸ் அ லீடராக ஒரு நல்ல வழியில் நாம் அவங்கள லீட் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு வேல்யூ அப்படிங்கிறது ஆட் ஆகும். ஸோ நமக்கு ஒருத்தங்க ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறாங்க, நம்முடைய மதிப்பை ஒருத்தங்க உயர்த்துறாங்க அப்படின்னு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ஒரு மதிப்பு கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த 4 விஷயத்தின் அடிப்படையில் ஒரு லீடர் அப்படிங்கிறவர் மதிக்கப்படத்தக்க ஒரு லீடராக இருப்பார். அடுத்தது 8வது, த லா ஆஃப் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம போன வீடியோவில் சும்மா ஒரு ஷார்ட்டாக பார்த்தோம். இன்ட்யூஷன் அப்படின்னா உள்ளுணர்வு அப்படிங்கிறது. இந்த விஷயத்தை பண்ணலாம், இந்த விஷயத்தை பண்ண வேண்டாம், மனசு சொல்லுது ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு எல்லாம் மனசு சொல்லும். அந்த மாதிரி சொல்லும்போது நாம் அதுக்கு காது கொடுத்து கேட்கணும். அப்படின்னா அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை நம்ம மதிக்கணும். சில பேருக்கு இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும், சில பேருக்கு இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த பர்சனாலிட்டிஸில் பார்க்கும்போது இன்ட்யூஷன் சார்ந்து இருக்கக்கூடிய சில பர்சனாலிட்டிஸ் இருக்குது. INFP அந்த மாதிரிலாம் இருக்குது, INFJ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இன்ட்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய ஒரு கேரக்டராகவே இருக்கும், ஒரு பண்பாகவே இருக்கும். அவங்களுக்கு இன்ட்யூஷன் ரொம்ப இயல்பாக வரும். அதாவது அவங்க மனசு அடிக்கடி இதை பண்ணு அப்படின்னு, இது செய் அப்படின்னு தோணும், இது செய்ய வேண்டாம் அப்படின்னு தோணும், இது ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். டக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும்போதே ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க்காக அதை சொல்லிடும். மைண்ட் வாய்ஸில் நமக்கே தோணும் அந்த ஒரு விஷயம். ஸோ அதுதான் இன்ட்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த இன்ட்யூஷனை வளர்த்துக்கணும் அப்படின்னா நிறைய வழிகள் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான வழிகளை பார்க்கலாம். முதலாவது அப்சர்வ் பீப்புள். மக்களை கவனிங்க. ஒரு நபர் இருக்கிறாரு, ஒரு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள கவனிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டேட்டில் இருந்துட்டு கவனிங்க. 2வது, ஒரு நபர் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா உடனே எனக்கு என்ன தோணுது, என்னுடைய அறிவையோ என்னுடைய அனுபவத்தையோ நான் பயன்படுத்தாமல் மற்றவங்களுடைய ஒப்பீனியனை கேட்கணும் அப்படின்னு என்னுடைய மைண்டை ஆஃப் பண்ணாமல் என்னுடைய மனசு இப்போது என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கவனிங்க. எப்படி நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், எனக்குள்ளே என்ன தோணுது, எந்த எண்ணம் உருவாக்குது. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, உடனே அது ரியாக்டிவாக எனக்குள்ளே ஒரு எண்ணத்தை அது உருவாக்கும். அந்த எண்ணம் எது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய இன்னர் வாய்ஸ் இருக்கும் இல்லைங்களா, உங்களுடைய மனம் உங்கள் கூட பேசும் இல்லைங்களா, ஒரு மெசேஜை கொடுக்கும் இல்லைங்களா, ஒரு வார்னிங்கை கொடுக்கும், அல்லது இதை பண்ணலாம்னு ஒரு ரைட் சைனை காமிக்கும். அந்த அடையாளம் என்ன சொல்லுது, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிங்க. ஸோ அதை கவனிக்க நமக்குள்ளே அந்த இன்ட்யூஷனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அடுத்தது 9வது 10வது விதிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். உங்களுடைய பணத்தை உங்களுடைய செல்வ செழிப்புக்கு நேராக வழிநடத்துவது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள த பாத்வே டு ப்ராஸ்பரிட்டி எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு FM மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள்.
குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஆப், 10,000 hours ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் பல்வேறு ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. மோட்டிவேஷன், பயோகிராஃபிஸ், செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ், ஸ்டோரிஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுயமுன்னேற்றம் சார்ந்த புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் சேனல் லிங்க் மூலமா போற பார்வையாளர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 199 ரூபாய்க்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பெற முடியும். அதற்கு ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. அடுத்தது 9வது விதி, த லா ஆஃப் மேக்னட்டிசம், காந்தத்தின் விதி. என்ன காந்தத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேம்ஸ் ஆலன் ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஈர்க்கிறது கிடையாது. நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அந்த நபருக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் ஈர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவார். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எதையெல்லாம் ஈர்க்கிறீங்களோ, எதையெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ, அது எல்லாமே எதன் அடிப்படையில் அப்படின்னா, எனக்கு என்ன வேணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த அடிப்படையில் கிடையாது. நான் யாராக இருக்கிறேனோ அந்த அடிப்படையில் தான் நான் எல்லாத்தையுமே ஈர்க்கிறேன் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். மேக்னட்டிசம் அப்படின்னா, அந்த காந்தம் அப்படிங்கிறது, காந்தம்னா ஒரு வசீகரித்தல்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நம்மை நோக்கி ஈர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். பீப்புள் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களை ஈர்க்கிற ஒரு தன்மை. நல்லா இனிமையாக பேசக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் உங்களுடைய ஸ்கூல் லைஃப்பை நினச்சி பாருங்கள். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு அல்லது அந்த கிளாஸுக்கே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆசிரியையோ இருப்பாங்க. ஏன் அவங்கள உங்கள் அந்த கிளாஸுக்கே பிடிக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப இனிமையாக பேசுவாங்க, புரிகிற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டு போகலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ அவங்களுடைய கேரக்டர் அந்த ஹோல் கிளாஸையே அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு விதமான பீப்புள் மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது, நீங்கள் நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் நிறைய கடைகளுக்கு உங்களுடைய வாழ்நாளில் போயிருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு கடையில் போய் பார்க்கும்போது ஒரு கடைக்காரரோ ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோ நல்லா சூப்பராக பேசுவார். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா பேசுவார், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏதோ தெரியல, உங்களுக்கு அவங்கள பிடிச்சி போயிடும். திரும்ப அந்த கடைக்கு போகணும்னு நினைப்பீங்க. ஸோ இது ஒரு விதமான பீப்புள் மேக்னட்டிசம் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த தன்மையில் இருக்கிறாங்க, அவங்க அந்த நிலையில் இருக்கிறாங்க. எனக்கு சம்பளம் வேணும் அப்படின்னோ, எனக்கு நிறைய என்ன சொல்கிறது இன்சென்டிவ் வேணும் அப்படின்னோ, நிறைய கஸ்டமரை நான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி இல்லை. ஸோ இதுதான் அந்த கோட்டு. திரும்ப அதை லிங்க் பண்ணி பாருங்கள். எனக்கு என்ன வேணுங்கிற அடிப்படையில் நான் எல்லாத்தையும் ஈர்க்கிறது கிடையாது. நான் என்னவா இருக்கிறேனோ அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் ஈர்க்கிறேன். என்கிட்ட மக்களை கவரக்கூடிய குணம் இருக்குது. என்கிட்ட அன்பாக, கனிவாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய, என்னுடைய டேலண்ட்டை, என்னுடைய ஸ்கில்லை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய, அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய தன்மை எனக்கு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த நபரை பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மேக்னட்டிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த தன்மை இருக்க வேண்டும். இனிமையான குணம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இனிமையான ஒரு குணம் இருக்கும்போது நான் பேசும்போது, நடந்துக்கும் போது நான் எல்லாமே இனிமையான ஒரு விஷயமாக நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ உள்ளே இருக்கிற விஷயத்தை தான் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தையெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதை வளர்த்துக்கிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா, எனக்குள்ளே அதை உண்மையாகவே ஆத்தன்டிக்காக டெவலப் பண்ணுறது தானே தவிர, ஜஸ்ட்டு நான் நல்லா பேசுகிறேங்கிற மாதிரி பேசுவது அல்லது நடிக்கிறதுனால எல்லாம் அதை உருவாக்க முடியாது. அடுத்தது 10வது, த லா ஆஃப் கனெக்ஷன்ஸ். கனெக்ஷன் அப்படின்னா அந்த நெட்வொர்க் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக எத்தனை பேர்த்தோட உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது, எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்குது, அந்த நபர்களோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்குது, இது எல்லாமே கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல கனெக்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 விஷயம் ரொம்ப 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 அவசியம். முதலாவது, கான்ஃபிடென்ஸ் இன் விஷன் அப்படின்னா, நான் ஏன் பிஸ்னஸ் பண்ணுறேன்? இப்போ நான் ஒரு டீல் பேச போகிறேன், நான் ஒரு கஸ்டமரை மீட் பண்ண போகிறேன்.
நான் வந்து எதற்காக போகிறேன், இதனுடைய விளைவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். எனக்கு அந்த விஷன் இருக்கணும். ஸோ அது இருந்துச்சுன்னா என்னுடைய கனெக்ஷனை நல்ல விதமாக என்னால் கொண்டுட்டு போக முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஆதாயத்தை தேட முடியாது. எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ப்ராஸ்பெக்டாகவோ நம்முடைய கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணணும்னெல்லாம் அந்த பார்வையோடவெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய விஷன் என்ன, எனக்கு என்ன வேணும், நான் எதை நோக்கி போகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டாவே ஒரு கனெக்ஷனை எப்படி சரியாக மெயின்டைன் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ விஷன் ரொம்ப முக்கியம். இரண்டாவது குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். நல்லா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு திறன் வேணும். ஒருத்தரை பார்க்குறேன் அப்படின்னா அவங்களோட நான் வந்து பேசுகிறது, அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறது, அவங்க பேசும்போது நான் நல்லா காது கொடுத்து கேட்குறது, அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு திரும்ப வந்து ரிப்ளை பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல விதமாக வந்து பேசுகிறது. பப்ளிக் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரொம்ப முக்கியமானது. பப்ளிக் ஸ்பீக்கிங் 2 பேர் 4 பேர் 5 பேருக்கு முன்னாடி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு விதமான பப்ளிக் ஸ்பீக்கிங் தான். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங்னா மேடை ஏறி தான் பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு டீ கடையில் ஒரு 4 பேர் வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு விதமான பப்ளிக் ஸ்பீக்கிங் தான். சரி, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து எதை பேச போகிறேன், எப்படி பேச போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு முதல்ல தெளிவாக வந்து தெரியணும். எதை பற்றி நான் பேச போகிறேன், எதற்காக நான் பேச போகிறேங்கிறது தெரியணும். விஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, பப்ளிக் ஸ்பீக்கிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். 4 பேர் முன்னாடி நீங்கள் திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும். அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணும், என்னால் தான் சரியாக பேச முடியல, அதுதான் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு நான் கேட்குறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அப்படி பேச தான் டெவலப் ஆகும். நீங்கள் வந்து பேசும்போதே நான் டெவலப்டு ஸ்டேஜில் இருந்துட்டு நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து விட்டுருங்க. நான் வந்து பேச போகிறேன், ஓகே, இப்போ நான் பேச போகிறேன், நான் வந்து டெவலப்பான ஒரு ஸ்டேஜில் கிடையாது, கம்யூனிகேஷன் ஸ்கில் என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நான் அதை ஒத்துக்கிறேன். நான் பேச போகிறேன், நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறந்துடலாம், தப்பாக பேசிடலாம், அதை பற்றி நான் குற்ற உணர்வை ஏற்படுத்தாமல், என்னை பற்றி நானே வந்து வருத்தப்பட்டுக்காமல், சரி விட அடுத்த தடவை நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்படியாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 10வது தடவை நீங்கள் வந்து நல்லா பேசிடுவீங்க. ஆனால் இந்த 10 முறை நீங்கள் வந்து பேசும்போது உங்களை நீங்களே வந்து காயப்படுத்திக்கிறீங்க, உங்களை நீங்களே வந்து குற்ற உணர்வு ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா அடுத்த முறை நீங்கள் வந்து இன்னொரு நபர்கிட்ட நீங்கள் பேசும்போது, ஐயோ அன்றைக்கி நான் அப்படி தவறாக பேசிட்டேனே, அன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் இதை வந்து ரோலிங் ஆயிடுச்சு வாய், அதே மாதிரி நம்ம பேசிடுவோமோ, அதே மாதிரி நம்ம எதாவது தப்பாக பேசிடுவோமோ, உளறிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட் ஃபெயிலியரோட பயம், அந்த ஃபியர் வந்து அடுத்த மீட்டிங்கில் உங்களுக்கு வந்து கன்வே ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, அடுத்த தடவை ஒரு நபரை நீங்கள் வந்து பார்த்து பேசும்போது அந்த பயம் உங்களை திரும்ப தவறு செய்ய தூண்டும். அதுக்கு பதிலாக குற்ற உணர்வை ஏற்படுத்தாதீங்க, உங்களுடைய பாஸ்ட் ஃபெயிலியரை பற்றி நினைக்காதீங்க, இதை வந்து திருத்திக்கலாம், நம்ம அடுத்த தடவை நல்லா பேசுவோங்கிற நம்பிக்கையோட எந்த நெகட்டிவ் ரிசல்ட்டையும் அடுத்த மீட்டிங்க்கு கொண்டுட்டு போகாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓப்பன் மைண்டடாக போயிட்டு நம்ம வந்து டெவலப் ஆகுங்கிற மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து போங்க. படிப்படியாக பயிற்சி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேசுகிறது தான் ப்ராக்டிஸ். ஸோ அதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் டெவலப் ஆகும். நீங்கள் கயிற்றுல நடந்து பழகணும் அப்படின்னா, நான் வந்து தரையில் எவ்வளோ நல்லா கயிறு இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிட்டு நடந்துட்டு அப்புறம் கயிற்று மேலே ஏறினாவெல்லாம் நடக்க முடியாது. நீங்கள் கயிற்றின் மேலே நடக்கணும்னா என்ன பண்ணணும், கயிற்றின் மேலே ஏறி நிற்கணும், கயிற்றின் மேலே நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், கீழே விழுவீங்க, திரும்ப இதை வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் பப்ளிக் ஸ்பீக்கிங்கும். நண்பர்களே, இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் இந்த புத்தகத்தினுடைய மற்ற விதிகளை நாம் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.